நிகழ்தகவு. ஓயோ விடுதியில் உள்ள அறையில் இருந்து வீசிய துர்நாற்றம். கதவை திறந்து பார்த்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. விடுதி அறையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த பெண்ணை 17 முறை கத்தியால் குத்தி கொன்றது யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? பெங்களூரு பூர்ணா பிரஜ்னா லே அவுட் பகுதியில் ஒரு ஓயோ லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜில் உள்ள ஒரு ரூம்ல இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கு. பக்கத்து ரூம்ல இருந்தவங்க இந்த விஷயத்த ஊழியர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாட்ஜில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தப்போ அந்த ரூம் வெளியில பூட்டின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்த இன்னொரு சாவியை எடுத்துட்டு வந்து ரூமை திறந்து பார்த்தப்போ உள்ள ரத்த வெள்ளத்துல பெண் ஒருத்தங்க இறந்து கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பெண்ணுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அந்த பொண்ணு யாரு, அவங்கள கொலை பண்ணது யாருன்னு விசாரணையில் இறங்கின போலீஸ் ரூம்ல இருந்த ஹேண்ட்பேக்கை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. அதுல தான் அந்த பொண்ணு பேரு ஹரிணிங்கிறதும் ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றதும் தெரிய வந்திருக்குது. அடுத்து அந்த பெண் கூட இளைஞர் ஒருத்தர் தங்கி இருந்ததா லாட்ஜ் ஊழியர்கள் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. லாட்ஜ்ல ரூம் எடுக்கிறப்போ வாடிக்கையாளர்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபை கொடுக்கணும். அப்படி அந்த இளைஞர் கொடுத்த ஆதார் கார்டை வச்சு போலீஸ் அந்த இளைஞருடைய விவரங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த விசாரணையில அந்த இளைஞரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்குது. பெங்களூரு கெங்கேரி பகுதியை சேர்ந்த 35 வயசான ஹரிணி பெங்களூருவில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. அதே கெங்கேரி பகுதியை சேர்ந்த 25 வயசான யவாஷ் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் ஹரிணி வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் வேலைக்காக போனப்போ ஹரிணிக்கும் யஷாஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்போன் நம்பரை பரிமாறி இருக்காங்க. அப்பப்போ சேட்டிங் டேட்டிங்னு ஆரம்பிச்ச இவங்க நட்பு ஒரு கட்டத்துல எல்லை மீறி போயிருக்கு. இந்த விஷயம் ஹரிணியுடைய கணவருக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் ஹரிணிய வேலைக்கு அனுப்பாம செல்போன் கொடுக்காம கணவர் அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்ததா சொல்லப்படுது. இதனால ஹரிணி யஷாஸை தொடர்பு கொள்ள முடியாம இருந்திருக்காங்க. யஷாஸாலையும் ஹரிணிய கான்டாக்ட் பண்ண முடியல. இனிமே யசாஸ் கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு ஹரிணி அவங்களுடைய கணவர்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் ஹரிணி வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரிணி திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் யசாஸ் அவங்க கிட்ட போய் பேசி இருந்திருக்கான். தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கான். எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்காம யசாஸ் அடம் பிடிச்சதால ஹரிணி கடந்த வெள்ளிக்கிழமை நைட்டு இளைஞர் கூட ஓயோ லாட்ஜுக்கு போயிருக்காங்க. லாட்ஜ்ல வச்சு 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ நம்மளுடைய விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகிருச்சு. இனிமேலும் நாம பேசி பழகிறது நல்லதில்ல. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் அவங்களுக்காவது ஒழுங்கா இருக்கணும். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத, என் பக்கம் வராதன்னு ஹரிணி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு நீ வேணும். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு கோபமா சொல்லியிருக்கான் யசாஸ். இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதமாகி இருக்கு. ஹரிணி 1 மாசத்துக்கு மேல பேசாம இருந்ததே யசாஸுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. தனியா பார்க்கணும், பேசணும்னு சொன்னப்பும் ஹரிணி வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. இப்படியே போனா ஹரிணி நம்மளை விட்டு போயிருவாங்கன்னு நினைச்ச யசாஸ் லாட்ஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடையில கத்தி வாங்கி மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஹரிணி கிட்ட பேசி பார்ப்போம், நம்ம கூட வரேன்னு சொன்னா விட்டுருவோம், இல்லைன்னா ரூம்ல வச்சு கொன்னுருவோம்னு பிளான் பண்ணி தான் ரூமுக்குள்ளேயே போயிருக்கான். ஆனா ஹரிணி இனிமே பேசவே வேண்டாம், பழகவே வேண்டாம்னு சொன்னதும் யசாஸ் கோபப்பட்டு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஹரிணியுடைய உடம்புல 17 முறை சரமாரியா குத்தி கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கான்.
வெள்ளிக்கிழமை நைட்டு நடந்த இந்த சம்பவம் 2 நாளைக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. விசாரணைக்கு அப்புறம் யசாச அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. தகாத உறவு வாழ்க்கையவே தடம் மாத்திரும்னு சொல்றதுக்கு இந்த சம்பவம் தான் ஓர் உதாரணம். நிகழ்தகவு